டிஷ்யூம். என்ன இது கோலம்? எங்க இருந்து இப்படி வர? எப்பவுமே புலி மாதிரி வருவியே, இப்ப என்ன பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி வர? பதில் சொல்லு. கேக்குறால, எதுக்கு பதுங்கி பதுங்கி வர? நான் பதுங்கிலாம் ஒண்ணும் வரலையே. எப்பவும் போல கம்பீரமா தான் வரேன். இதான் உன் கம்பீரமா? சரி, அதை விட நீ சட்டையோட போனியே, இப்ப என்ன பனியனோட வந்திருக்க? கரெக்டா கேக்குறாளே. நான் எப்போ சட்டையோட போனேன்? நான் சட்டையோட எல்லாம் போலையே. அண்ணே, பொய் சொல்லாத. நீ சட்டையோட தான் போன, இப்போ பனியனோட வந்திருக்க. என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. இடையில என்ன நடந்துச்சு? ஏய், ஆளுக்கு உளறிட்டு இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தேன், சரி ஒரே புழுக்கமா இருந்துச்சு. அதான் அப்படியே பனியனோட பைக்ல போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி, அதான் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். இத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. போங்க, போய் சாப்பிட்டு படுங்க போங்க. என்னப்பா பனியனோட வர்ற? கையிடுறா. அந்த குட்டி பிசாசுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப வேதாளத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. அட என்னப்பா தயங்குற? பனியனோட எங்க போயிட்டு வர? இல்லையே, நான் பனியனோட தானே போனேன். இல்லையே, நீ நீல கலர்ல சட்டை போட்டுட்டு போயிருந்த. அப்படியா? ஐயோ, இந்த கிழவி எதையெல்லாம் பார்த்து வச்சிருக்க பாரு. நல்லா மாட்டிக்கிட்டேன். பாட்டி, அது காலையில இருந்து சாயந்தரம் வர அந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், ஒரே வேக்காடா இருந்துச்சா, அதான் அப்படியே பனியனோடய வெளியில போயிட்டேன். ஓஹோ, நீங்க தான் ஏதோ நிப்பாட்டு. நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனோம். கோயில்ல இருந்து நீ அப்படியே நர்மதாவை வீட்டுல விடணுன்றதுக்காக போன. இதுல நீ எப்ப வீட்டுக்கு வந்து சட்டையை கட்டி பனியனோட போன? துப்பறியும் புலி புடிச்சிட்டாரு. கையும் களவுமா புடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றது? என்ன முழிக்கிற? போய் சொல்லி எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சல, இப்ப மாட்டிக்கிட்டியா? உண்மையை சொல்லு, உன் சட்டைக்கு என்னாச்சு? ஏன் சட்டையோட போயிட்டு பனியனோட வந்திருக்க? அது சட்டையோட தான் வந்துகிட்டு இருந்தேன். ஒரு பெரியவரு பாட்டி, நம்ம தாத்தா வயசு இருக்கும். பாவம் குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருந்தாரு. அதான் சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மண்டைய பொழக்கிற வெயில்ல ஒருத்தன் குளிர்ல நடுங்கிட்டு தானா? இது நம்புற மாதிரி இல்லையே. அப்பா, அவருக்கு குளிர் காய்ச்சலப்பா, அதனால சட்டையை கழட்டி கொடுத்தேன். ஓஹோ, எப்படி பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த மாதிரி, பேகன் மயிலுக்கு சால்வ கொடுத்த மாதிரி நீ பெரியவருக்கு சட்டை கொடுத்திருக்க. இது நம்புற மாதிரியே இல்லையே. உள்காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போனோம். எதுக்கு சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வந்த? அப்படி போடுறீ? சொல்லு பிரதர். 1-2 அக்கா தங்கச்சிகளை வீட்டுல வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கான். இந்த 3 பொம்பளை பிள்ளைகளை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. அப்பா சாமி, முடியலடா. அண்ணனுக்கு மைண்ட் வாய்ஸ் போகுது. டேய் கதிரு, உங்க அப்பா எவ்வளவு போதையில் இருந்திருக்கேன், ஆனா எப்பவுமே சட்டையை கழட்டி போட்டது இல்லடா. வேஷ்டி அவுதா கூட அதை எடுத்து தலையில கட்டிப்பேனே தவிர அது எங்கேயுமே விட்டுட்டு வந்துருது இல்லடா. இப்படி நீ சட்டையை தொலைச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுடா. அப்பா, அந்த சட்டையை ஒரு பெரியவருக்கு கழட்டி கொடுத்தேன், அவ்வளவுதான். சும்மா என்னைய சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த உண்மையும் நான் சொல்ல மாட்டேன். நான் போறேன். இல்ல, சட்டைக்கு என்னாச்சு? அதான் நான் சொன்னேனம்மா, ஒரு பெரியவரு தாத்தா வயசு, அதான் கழட்டி எனக்கு கொடுத்தேன். போய் சொன்னா பிடிக்காது, உண்மைய சொல்லு. சட்டைக்கு என்னாச்சு? மாமா, நிஜமாதாம்மா சொல்றேன். தாத்தா வயசுல இருக்கிற ஒரு பெரியவருக்கு கழட்டி கொடுத்துட்டோமா. இந்த கதையெல்லாம் நீ வேற எங்கேயாவது சொல்லு. உன் சட்டையை நீ அந்த பெங்களூர்காரி கழட்டி கொடுக்கல?